வெல்கம் டு பிரதீப் டைரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பீஸ்ஃபுல்லான வில்லேஜ், வன்னிநாதபுரம் இந்த வில்லேஜோட நேம். ஸோ இங்கே எங்கள் ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து இப்போது காளியம்மாவுக்கு பூஜை பண்ண ஒரு பீஸ்ஃபுல்லான வில்லேஜுக்கு வந்திருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். இந்த கோயிலை பற்றி ஒரு ரிவ்யூ எங்கள் சித்தி கொடுப்பாங்க. வாங்க போய் பார்க்கலாம். பற்றி சொல்லுங்கள். இந்த கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்தது. இது வேண்டதெல்லாம் நல்லா நிறைவேறும். இது வனக்காளி அம்மன் சொல்லுவாங்க. இங்கே வந்து வேண்டின்னு போனால் எல்லாமே சக்ஸஸ். இந்த கோயில் எவ்வளோ நாளாக இருக்குது? இது நான் 50 வருஷமாக இருக்குது இந்த கோயில். இந்த இடத்துல சின்னதாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பெருசாக கட்டியிருக்கிறாங்க. இது 3 தலைமுறையாக இருக்குது இந்த கோயில். வேண்டதான் நிறைவேறும். இது எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இது எங்களுக்கு குலதெய்வம். மனசு எவ்வளோ கவலையாக இருந்தாலும் இங்கே வந்தீங்கன்னா உங்கள் மனசு ரிலாக்ஸ் ஆகிடும். பசுமையாக இருக்குது. இது ஃபுல்லாக எங்கள் நிலத்துக்கு போகிற மாதிரி இருந்தால் அந்த வழி இப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும் நடக்கிறதுக்கு, பார்க்குறதுக்கு இயற்கையாகவும் இருக்கும். நல்லா நேச்சுரான ஹேரை நீங்கள் இங்கே ஃபீல் பண்ணலாம். தைரியமாக போகலாம். இங்கேருந்து இங்கே ஆடு மாடு எல்லாமே மேய்ச்சலுக்கு வரும். இங்கே பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப இது வெளியும் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஊட்டி கொடைக்கானல் கூட இது மாதிரி இருக்காது. அவ்வளோ இயற்கையாக இருக்கும். நல்லா சில்லுன்னு இருக்குங்க. ஃபுல்லாக எங்களது மாந்தோப்பு 20 ஏக்கர் ஃபுல்லாக மொத்தம் 30 வருஷம் செடி. அப்படி பசுமையாக இருக்குது. மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் இங்கே வந்தீங்கன்னா. நாங்களும் இப்போ ஃபேமிலியோட ரிலாக்ஸ் பண்ண தான் இங்கே வந்திருக்கோம். ஃபேமிலியோட இங்கே வந்து கோழி அறுத்து சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ண வந்திருக்கிறோம். இங்கே குண்டுமணி காக்காமணியும் இருக்குது. இங்கே பாருங்கள், இது எல்லாமே நம்ம நிலத்துல தான் இருக்குது. இது நாங்கள் சட்னி துவையல் செய்வோம். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பாருங்கள். இது சூப்பராக இருக்கும். ஹெல்த்து எலும்பெல்லாம் நல்லா உறுதியாகும். இது இந்த பிரண்டை சாப்பிட்டா சட்னி. இது காட்டு பிரண்டை, ரொம்ப ஆர்கானிக்காக இருக்கும். இது எங்கள் குலதெய்வ பச்சம்மா எங்கள் நிலத்துலேயே அவதரித்திருக்கிறா. இதை நாங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை குடும்பத்தோடு வந்து நாங்கள் 5 அக்கா தங்கச்சிங்களும் எங்களுக்கு அண்ணன் தம்பி இல்லாதனால நாங்களே வந்து பூஜை பண்ணி இதை வருஷத்துக்கு ஒரு முறை நாங்கள் கும்பிட்டு போகிறோம். இது எங்கள் நிலத்தில் மாந்தோப்பில் இருக்கிற நாகம்மா. இதுக்கு வந்து நாங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை பூஜை பண்ணுறோம். இது சக்தி வாய்ந்தவோ. இங்கே வந்து வேண்டின்னு போனீங்கன்னா நல்லதே நடக்கும்.
வணக்கம்.